பணமெல்லாம் கட்டி திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரெண்டாவது என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரணும், நான் உங்கள் வீட்டுக்கு வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இவர் நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் பக்கத்து வீட்டில் போய் படுக்க சொல்லிட்டாங்க. நீங்களாம் இருக்கக்கூடாது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு நாங்கள் நான் அம்மா அந்த அவர் அப்படி தான் இருந்தோம். அதே மாதிரிங்க, அதே ரெட்டை அவுக்க சொல்லிட்டு நைட் நேரம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி உடுக்க அடிச்சுக்கிட்டு நீ யாருன்னு சொல்லு, வா வான்னு. நான் என்ன பண்ணேன், இந்த தடவை கட்டாயம் வரக்கூடாது, வந்தால் தானே இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க, ரூபாலாம் அம்மட்ட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தடவை வராமலே இது வர்ற மாதிரியே காட்டிக்கவே வேண்டாம், கடைசி வரைக்கும் வராத மாதிரியே மெயின்டைன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவர் வாட்டியே அடிச்சுட்டே இருக்காரு. நான் பதிலே சொல்லலைங்க, பேசாமல் இருக்க பாருங்க. அந்த ஆள் கடைசி எம்எல்ஏ ஒரு அடி போட்டாருங்க. ஐயோ நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி என்னங்க, ஆட்டித்தானே ஆகணும். திருப்பியும் அதே குருடி கதவை தொடடி திருப்பியும் நான் எனக்கு அதை வந்த மாதிரி என்ன வாட்டிக்க மண்டையை ஆட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. உடனே திருப்பியும் வந்து அவருக்கு குடிக்க சாராயம் கோழி சேவல் ஏதோ கழுத்து அறுத்து ரத்த பலி கொடுத்து என்னமோ பண்ணாங்கங்க. எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறமும் 3 தடவை அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் எங்கள் வீட்டில் நான் சொன்னாங்க, வேண்டாம் ஏம்மா இந்த மாதிரி நானாதாம்மா ஆடினேன், அவர் வந்து என்னை அடிக்க போகிறாரு, அதனால தாம்மா நான் ஆடினேன் அப்படின்னு. சரி நம்ம வேண்டான்னு நம்ம பேரண்ட்ஸ் தான் உண்மையே சொல்லிடுவோம், இப்படி ஏமாறுறாங்களேன்னு மனசு அந்த வயசுலேயே நான் சொல்கிறேங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ எப்படி ஆடுன, அவன் சாகிறப்ப தண்ணி கேட்டான் அதே மாதிரி நீ தண்ணியெல்லாம் கேட்ட. ஐயோ பூராமே ஆக்டிங்கிறேன், யாருமே புரிஞ்சுக்கிறவே இல்லைங்க கடைசி வரைக்கும். இவங்க எல்லாரும் அன்னைக்கு வரைக்கும் எனக்கு பேய் தான் பிடிச்சிச்சின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இதில் என்னன்னா, நான் இந்த மாதிரி பேயானது தப்பா, இல்லை இந்த நாள் இப்படி ஏமாத்தி ரூபா வாங்கிட்டு போனாரே அது தப்பா, இல்லை இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நடக்குதா, பில்லி சூனியம் இதெல்லாம் உண்மையாங்க? இப்போ வரைக்கும் விட தெரியலங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா இதை சொல்லி காமெடி மாதிரி சிரிப்போங்க. நான் சொல்லுவேன், எனக்கு சாமி பேயே வரலம்மா, நானாக தான் பண்ணேன், அந்த ஆள் என்னை அடிக்கடிக்க வந்தாருன்னு அதனால் அப்படி பண்ணேன் அப்படிமே. இப்போ வரைக்கும் அவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. அவங்களாம் சாமி பக்தி அதிகமாக உள்ளவங்க. நமக்கு எதுவுமே கிடையாதுங்க, எந்த இதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பார்த்ததுனாலே மனசு வெறுத்துச்சுங்க. சாமியும் கிடையாது, பூதமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்கிறோம், நம்ம சாகுறோம், அவ்வளோதான். நீ பண்ண நல்லதில் நீ நல்லபடியாக இருப்ப, நீ தப்பு பண்ணேன்னா என்னைக்குனாலும் அதோட பிரச்சனை உன்னை தேடி வரும், நீ கஷ்டப்படுவ. இதுதாங்க நம்மளோட லாஜிக்கு. சாமியால் தான் முன்னேறுவோம், சாமியால் தான் கெட்டு போவோம், அப்போல்லாம் கிடையாதுங்க. நீ இன்னைக்கு ஒரு நல்லது பண்ணிகிட்டே இருக்கிற அப்படின்னா அது நல்லதோடது உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லவங்களாக இருப்பாங்க, உனக்கு நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவானதே நடக்கும். நீ சுற்றி தப்பாக பண்ணிக்கிட்டே வரேன்னா அந்த தப்பு என்றைக்குனாலும் நமக்கு பின்னாடி வந்து நமக்கு ஒரு பிரச்சனையை தானங்க கொடுக்கும். அதுதான் உண்மை. என்னோடய லைஃப்பில் நான் அப்படி தாங்க போய்கிட்டு இருக்கேன். இதுலேருந்து சொல்லுங்கள், அவர் பண்ணது கரெக்டாக, நான் பண்ணது கரெக்டாக?